அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கொடுக்காய் புளியில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கொடுக்காய் புளிக்காய் பார்த்திங்கன்னா, கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம். இது கோடை பழம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த காயில் நீர்ச்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள், புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட் இது எல்லாமே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான தாது உப்புக்களான கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, பொட்டாசியம் இது எல்லாமே வந்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம் தான். இந்த கொடுக்காய் புளி தினமும் வந்து சாப்பிட்டு வரதுனால நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வாத நோய் வந்து நீங்கி போகும். அப்படியே ஒருவேளை நமக்கு ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே கூட அது வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுக்காய் புளி நம்முடைய உடலில் ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தினமுமே வந்து கொடுக்காய் புளி வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஜீரண சக்தி வந்து அதிகமாகும். கொடுக்காப்புளி மரத்தினுடைய பூ பார்த்திங்கன்னா பல்வலி, ஈர்களுடைய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ரொம்ப தீர்வாக இருக்கும். அதே போல் டயாபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எல்லாம் குறைச்சி குளுக்கோஸினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் இந்த கொடுக்காய் புளியில் ஆக்சினேற்ற பண்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதயத்தை ஆக்சினேற்ற அழுத்த பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இதோடு பார்த்திங்கன்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ஜி, வீக்கம், அரிப்பு இது போன்றவற்றில் இருந்து பாதுகாத்து தங்களுடைய சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் கொடுக்காய் புளி வந்து பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுக்காய் புளி பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் விட்டுறாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த கொடுக்காய் புளி காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B1 அதிகமாக இருக்குது. இது மூளை மற்றும் நரம்புகளுடைய வளர்ச்சியை வந்து ஊக்குவித்து நல்லா வந்து வளர செய்யுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடியவங்க தினமுமே கொடுக்காய் புளியை வந்து நீங்கள் தவறாமல் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எடை விரைவில் வந்து குறைய ஆரம்பிக்கும். மேலும் கொடுக்காய் புளி தாவரம் பார்த்திங்கன்னா மண்ணில் நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தி மண்ணினுடைய வளத்தை வந்து வளப்படுத்துது. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை சம்பந்தமான எந்த நோய்களாக இருந்தாலும் சரி, குடல் புண் இது எல்லாத்துக்குமே கொடுக்காய் புளி ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை நோய்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்காய் புளி வந்து சாப்பிடுங்க. கொடுக்காய் புளியில் வயிற்றுப்புண் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை வந்து குறைத்து கொடுக்கும். அதனால் வயிற்றுப்புண் வந்து ஆற ஆரம்பிக்கும். மேலும் கொடுக்காய் புளி பார்த்திங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சு ரசாயனங்களை எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்துது. அதாவது அதனுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து சரி செய்து நம்முடைய உடலில் இருந்து வெளியேற்றத்துக்கு வந்து உதவியாக இருக்குங்க. கொடுக்காய் புளி பார்த்திங்கன்னா இலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையும் சரி, பூவும் சரி, காயும் சரி ரொம்பவே நல்லது. இந்த இலை எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காச நோய்க்கு எதிர்ப்பு மருந்தாக வந்து செயல்படுது. நுண்ணுயிரி எதிர்ப்பு பண்புகளை வந்து பெற்றிருக்கிறதுனால இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த காச நோய் வந்து குறைய ஆரம்பிக்கும். மேலும் இதன் விதையிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் பார்த்திங்கன்னா சோப்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படுறாங்க. அதே மாதிரி சமையலுக்கும் கூட பயன்படுத்துகிறாங்க. கொடுக்காய் புளியில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை வந்து ரொம்பவே வந்து மேம்படுத்தி கொடுக்கும். இதனுடைய இலைகளில் தசையை தளர்த்தக்கூடிய செயல்பாடுகளானது காணப்படுதுங்க. ஸோ கொடுக்காய் புளியில் இவ்வளவு நன்மைகளானது இருக்குது. கொடுக்காய் புளி பார்த்திங்கன்னா ஒரு சத்துமிக்க ஒரு பழம். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம். செரிமானத்தை மேம்படுத்தும். விட்டமின் C அதிகமாக இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா இரும்பு, கால்சியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கொடுக்காய் புளி குறைந்த கலோரி மற்றும் உயர்ந்த நார்ச்சத்து கொண்ட அற்புதமான ஒரு பழம். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகமாகும். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பழத்தில் இருக்குங்க. அதே போல் இது வந்து இரத்த சோகையை வந்து தடுத்து கொடுக்கும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழம் வந்து இரத்த சோகையை வந்து தடுக்கும். ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு கொடுக்காய் புளி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழம். ஸோ கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அதே போல் பல்லு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதனுடைய பூக்கள் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. கொடுக்காய் புளி மரம் பெரும்பாலும் வேலி ஓரத்தில் தான் இருக்கும். அதனால் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு சிறந்த இயற்கையான உணவு அப்படின்னு இந்த பழத்தை வந்து சொல்லலாம். கொடுக்காய் புளி மரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயும் இருக்கா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கோங்க. தொடர்ந்து சாப்பிடுங்க. நிறைய நல்ல பலன்களை வந்து பார்க்க முடியும்.
அதேபோல் கொடுக்காப்புளியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றதுனால இது மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ஆஸ்துமா வரைக்குமே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக வந்து இருக்குதுங்க. ஸோ கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய சத்துக்களானது நிறைய அப்படின்னு சொல்லலாம். இந்த பழத்தை ஆங்கிலத்தில் ஜிங்கிள் ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பழம், ஜிலேபி மாதிரி இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக. அதனால தான் அந்த பழத்தை அப்படி சொல்கிறது உண்டு. கொடுக்காப்புளியில் விட்டமின் சி, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் கே, இரும்பு, கால்சியம் அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க. அதோடு இந்த கொடுக்காப்புளியில் ஃபினோல்கள் அதிகமாக இருக்குது. ஃப்ளவனாய்டுகள் போன்ற சக்தி வாய்ந்த பைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே நல்ல ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது புற்றுநோய் எதிர்ப்பியாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். கொடுக்காய் புளியில் இருக்கக்கூடிய இந்த சைட்டோக்ளாலிக்ஸ் மற்றும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகள் வந்து பெற்றிருக்கு. மார்பக புற்றுநோயை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த பழத்தில் இருக்குது. இதை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வரும் பொழுது புற்றுநோய் கட்டிகளுடைய வளர்ச்சியை வந்து தடுக்க முடியுங்க. அதே மாதிரி குடல் பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த பழம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. ஏன்னா கொடுக்காப்புளியில் தான் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கான சக்திகளானது இருக்குது. அந்த காலத்துலேருந்தே குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த காயை மட்டுமே வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. குடலுக்கு தீங்கு விளைவிக்கிறதாக கூறப்படக்கூடிய ஈகோலி மற்றும் சிக்கோலா போன்ற நோய் கிருமிகளை வந்து தடுக்கிறதுக்காக இந்த பழம் ரொம்பவே வந்து பயன்படுதுங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்சனேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளானது அதை வந்து தடுத்து நிறுத்துது. கொடுக்காப்புளி துவர்ப்பு சுவையோடு தாங்க இருக்கும். இதை சாப்பிடும் பொழுது வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாம் சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் உணவியல் முறையால் ஏற்படக்கூடிய அல்சர் மற்றும் செரிமான மண்டலங்களில் ஏற்படக்கூடிய சிராய்வுகள் இது போன்றவற்றையெல்லாம் வந்து சரி செய்து கொடுக்கக்கூடிய பண்பு இந்த கொடுக்காப்புளிக்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லணும். கொடுக்காப்புளியை பழமாக உண்றதை விட பிஞ்சாக இருக்கும்போதே எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் தான் அதிக அளவு துவர்ப்பு சுவையானது இருக்கும். அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். பெரும்பாலும் நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க பழங்கள் வந்து எடுத்துக்கொள்கிறதே வந்து தவிர்த்துடுவாங்க. ஆனால் இந்த கொடுக்காப்புளியை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியில் துவர்ப்பு சுவை தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கை கால் வீக்கம், புண்ணு இது போன்றவை எல்லாமே வந்து ஏற்படாமல் வந்து தடுக்கும். அதே மாதிரி கொடுக்காப்புளியை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிடும் பொழுது தொண்டை வந்து அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நல்லா இடிச்சிட்டு பனவெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து கொடுங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழம். இந்த பழத்தை நீங்கள் கொடுக்கறதுனால அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நலமோடு வந்து வாழ முடியும். கொடுக்காப்புளி பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க இது கீழ்வாதம், கர்ப்பப்பை நோய்களுக்கு தான் மருந்தாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி நீக்கிறதுக்கு பயன்படுதுங்க. உடற்சூட்டில் பேதியாகாமல் இருக்கிறதுக்கு இந்த கொடுக்காப்புளியை வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கொடுக்காப்புளி வந்து பயன்படுது. மேலும் குடல் அலர்ஜி, பெருங்குடல் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல மருந்து இந்த கொடுக்காப்புளி தாங்க. கொடுக்காப்புளி குடற்புண்களை எல்லாம் மாற்றிடும். சுவையினுடைய அடிப்படையில் கொடுக்காப்புளி பார்த்திங்கன்னா காயாக இருக்கும் பொழுதே நீங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. காயாக இருந்தது அப்படின்னா துவக்கும், பழமாக இருந்தால் துவர்ப்போடு சேர்த்து இனிக்க செய்யும். அவ்வளோதான். இதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கொடுக்காப்புளியில் விட்டமின் சி இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகம் வந்து தவிர்க்கும். ஸோ புற்றுநோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய நல்ல ஒரு சக்தி இதில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படக்கூடிய இந்த ஒரு பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சோர்வை வந்து நீக்கி புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும். பொதுவாக நம்மளுடைய உடம்பு டயர்ட் ஆகுதுன்னா இரும்பு சத்து குறைபாடாக இருக்கும் பொழுது மட்டும்தான் டயர்டாகும். ஸோ இரும்பு சத்து வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும், சோர்வெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி வந்து கிடச்சிடும். விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B6 இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய செரிமான மண்டலத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக்கி கொடுக்கும். நரம்பு மண்டலத்தை வந்து ஊக்கப்படுத்தும். தோல், நகம், முடி இப்படி எல்லாத்தையும் வந்து வலுவடைய செய்யுங்க. மேலும் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது LDLன்னு சொல்லக்கூடிய அளவை வந்து குறைக்கும். அதனால் உடல் பருமனும் வந்து குறையும். HDLன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை வந்து அதிகமாக்குது. விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையாக, ரொம்ப வந்து கவர்ச்சியாக வந்து இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுக்கும். அதே போல் உடம்புல வந்து உள்ளே வெளியே எங்கேயாவது காயங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சீர் பண்ணி கொடுத்துடுங்க. அதே போல் கொடுக்காப்புளியினுடைய இலை இருக்கு இல்லையா, அதை சாறு எடுத்து சாப்பிடும் பொழுது அஜீரண கோளாறு, தொடர்ந்து கருச்சிதைவு ஏற்படுறது, கல்லீரல், பித்தப்பை பிரச்சனைகள், உள்வெளி காயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்காப்புளியோட சேர்த்து அதனுடைய விதையும் நீங்கள் அரைச்சி ஐப்பேக்காக வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண் எரிச்சல், கண் வீக்கம் இது மட்டும் இல்லாமல் இதர கண் கோளாறுகளிலிருந்து விடுபட முடியும். கொடுக்காப்புளி பார்த்திங்கன்னா ஆப்பிளை விட அதிக சத்து நிறைந்த ஒரு பழங்க. அதாவது இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க.
கொடுக்காப்புளியினுடைய நன்மைகளை பற்றி நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.